இவ்வளோ நேரம் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் அழகாகிறதுக்காக நான் மீஷோ ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். மீஷோவில் வந்து கொஞ்சம் வந்து காம்போ போட்டிருந்தாங்க, அதனால் சொல்லிவிட்டு நிறையா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இன்னும் வந்து கிச்சனை வந்து டெக்கார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். எப்படி வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்பேப்பர் தான் வந்து ஒட்ட போகிறோம். சைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்குள்ளே வருது. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கார்னர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து எந்த டஸ்ட்டும் இருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அது ஸ்மூத்தாக வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். மீஷோவில் ஆர்டர் பண்ணது. இவ்வளோ நேரம் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. வெயிட்டான பொருள். ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய பொண்ணோட டாய்ஸ் தான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. மீன் தொட்டிக்கு வாங்கின வந்து கல் வந்து நான் மீன் தொட்டி வீணாகிடுச்சுட்டுக்கு போட்டோம். அதுக்கு வாங்கின கல் இருக்குது, மார்பிள்ஸ், அந்த சின்ன சின்ன கூழாங்கல் இருக்குது. அதை தான் இப்போ நான் வெயிட்டுக்கு வந்து போட போகிறேன். பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். அந்த பொருள் தான் இப்போ வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து இதை போட போகிறேன். நான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கூழாங்கல் எடுத்து வச்சேன். பட் இப்படி வந்து யூஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்க்கவே அழகாக இருக்குது. வந்து இதில் வெயிட் போடணும். இடத்துல வெயிட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதையும் வந்து கொஞ்சம் டெக்கார் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஓரளவு நீட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரூ கட்டுற வேலையெல்லாம் அவங்க தான் ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எந்த பக்கம் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. இப்படி ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகுது. நான் என்னமோ பெரிய டிஃபிகல்ட் மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருக்கேன். இதை இவ்வளோ சிம்பிளாக பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து ப்ராடக்ட்டு.